B2B சேல்ஸ், அது ஒரு பிசினஸ் டு பிசினஸ் சேல்ஸ் வேணும்னா, பிசினஸ் டு பிசினஸ் இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு நான் ஒரு சர்வர் ப்ரொவைட் பண்ண போறேன்னா அது ஏன் mine is a business, theirs is also a business. So business to business. B2C, business to customer. நான் வந்து ஒரு சோப்பு தயாரிக்கிறேன், நீங்க கஸ்டமர் அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து மெட்டால சூட்டபிளா இருக்கும். பட் இங்க வந்து B2B சேல்ஸ் அப்படின்னா வந்து ஒரு B2B கனெக்ஷன்ஸ் அப்படின்னா வந்து லிங்க்டின். ஓகே, லிங்க்டினோட do you know who owns LinkedIn? LinkedIn is a platform or LinkedIn is a company. Do you know who owns? Microsoft owns LinkedIn. ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் மட்டும் பார்த்தலாம், ரீசெண்டான ஸ்டாட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1.3 பில்லியன், அதாவது ஒரு பில்லியனா 100 கோடி. அப்போ ஒரு 130 கோடி யூசர்ஸ் வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அரௌண்ட் 200+ countries and territories, 310 மில்லியன் யூசர் ஆக்டிவ் மந்த்லி அண்ட் 134 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் டெய்லி. இப்பெல்லாம் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி லிங்க்டின் இருக்கணும், லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணுன்ற கிளாஸஸே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எதுக்குன்னா இப்ப சுந்தர் பிச்சை என்ன பண்ணிட்டு இருக்காருன்றத நான் வந்து ட்விட்டர்ல ஓகே, பட் அவங்க கம்பெனி இல்ல ப்ரொஃபஷனல் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் லிங்க்டின்ல தான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் சம்திங், ஐ கேன் ஒன்லி கம்யூனிகேட் த்ரூ லிங்க்டின். இன்னொன்னு அப்ராட் மார்க்கெட், நீங்க வந்து யுஏஇ ஆர் யூரோப் அந்த மாதிரி மார்க்கெட்ல எது நீங்க டார்கெட் பண்ணாலும் லிங்க்டின். லிங்க்டின்ல சேல்ஸ் நேவிகேட்டர்னு ஒரு டூல் இருக்கும். இட்ஸ் அண்ட் பெய்டு வெர்ஷன், மந்த்லி 8,000 rupees வரும். ஸோ அந்த சேல்ஸ் நேவிகேட்டர் தான் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க நினைச்சா சுந்தர் பிச்சைக்கு நீங்க மெசேஜ் அனுப்ப முடியாது, ஆனா சேல்ஸ் நேவிகேட்டர் எடுத்து நீங்க அனுப்பலாம். யூ கேன், அதாவது எனக்கு கம்பெனி சிஇஓஸ் கோயம்புத்தூர் லொகேஷன் வேணும்னா, ஐடி இண்டஸ்ட்ரி வேணும்னா அவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா வரும். சரியா, அதுல நம்ம யார் சூட்டபிளோ அவங்களுக்கு நம்ம மெயில் அனுப்பலாம். இன்மெயில்னு சொல்லுவோம், இன்மெயில் அனுப்பலாம், அவங்க டீடைல்ஸ் எடுக்கலாம், கான்டாக்ட் நம்பர் இருந்து அவங்க கொடுத்துருந்தா கான்டாக்ட் நம்பர் எடுக்கலாம். So Sales Navigator is a tool which has been used for marketing, especially abroad. இங்க இருந்து நீங்க அப்ராட் வந்து ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஒரு சிஆர்எம் கிரியேட் பண்ணுவீங்க. இங்க இருக்கிற இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா அங்க வந்து உங்களுக்கு 20,000 திரம்ஸே கிடைக்கும், ஆல்மோஸ்ட் 4 lakh rupees கிடைக்கும். பட் அங்க டார்கெட் பண்ணா எனக்கு அங்க இருக்கிற டென்டல் கிளினிக்ஸ் நான் டார்கெட் பண்ணணும். ஓகே, ஸோ அதெல்லாமே நீங்க வந்து லிங்க்டின் மூலமா தான் யூ கேன் டூ தட். இதுல டெமோகிராஃபி பாத்தீங்கன்னா 25 to 34 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப் தான் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜாஸ்தி, இந்த செக்மெண்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது 50% ஆஃப் யூசர், மிச்ச 50% வந்து அதர் ஏஜ் குரூப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல வந்து 57% ஆர் மெயில் அண்ட் 43% ஆர் ஃபீமேல். ஸோ இந்தியா தான் வந்து லிங்க்டினோட செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் மார்க்கெட். ஸோ இது அவங்க ரெவென்யூ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இட் வாஸ் அக்வயர்ட் பை மைக்ரோசாஃப்ட். 2023 தான் 1 பில்லியன் யூசர்ஸ் வந்து அது டச் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, என்னன்னா லிங்க்டின் வந்து அப்ராட் சேல்ஸுக்கு எல்லாமே ஓகே, பட் அதை தாண்டி வந்து ஈவன் வி யூஸ் அரௌண்ட் 72% ஆஃப் ரெக்ரூட்டர்ஸ் யூஸ் லிங்க்டின் ஃபார் ஹையரிங். ஓகே, உங்களுக்கு ஜாப் அதுல தெரியும், நீங்க அப்ளை பண்ணலாம். என்னன்னா இப்ப லிங்க்டின் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அப்படின்றதுதான் வந்து ஒரு கேஜ் பண்ணி வச்சிருக்கிறது. அப்படி இப்ப நீங்க உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் நல்லா பக்காவா வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் உள்ள வந்து பார்க்கும்போது உங்களை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரியும், அதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணா போதும். ஸோ இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் ரெக்ரூட்ஸ் ஹேப்பன் ஒன்லி த்ரூ லிங்க்டின். வி டோன்ட் டச் நாக்ரி மான்ஸ்டர்லாம் நம்ம டச்சே பண்ண மாட்டோம், ஏன்னா அதுக்கு ஒரு கார்பேஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னு லிங்க்டின் இல்லாட்டினா வந்து காலேஜ்ல இருந்து டைரக்டா வர்றேன், அவ்வளவுதான். அது இல்லாம வேற ரெக்ரூட்மெண்ட் நம்ம பண்றது கிடையாது. ஓகே, சோ இதெல்லாம் தான் லிங்க்டின் வந்து மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. எப்படி நீங்க ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி யூ நீட் டு ஹேவ் an account. You need to have an account like this. You will have an account. இங்க போனீங்கன்னா கிரியேட் a company page இருக்கும். சரியா, நீங்க கம்பெனி பேஜ் இருந்தா தான் யூ கேன் ரன் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, ஸோ கிரியேட் அ கம்பெனி பேஜ். இதுல பேஜ் கிரியேட் பண்றது ஈஸி, பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அண்ட் இங்க கம்பெனி கிளிக் பண்ணுங்க, கம்பெனி நேம், இல்ல நீங்க கம்பெனி நேம் கொடுத்தீங்கன்னா கீழே linkedin.com/,
எக்ஸ்ப்ளோர் டூர்ஸ் அப்படின்னு வரும். ஒரு வெப்சைட், இண்டஸ்ட்ரி, ஆர்கனைசேஷன் டைப், லோகோ, வெரிஃபை அண்ட் கிரியேட் பேஜ். அது முடிஞ்சாலும் பேஜ் கிரியேட் ஆயிரும். ஸ்பேம் தெரிஞ்ச பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகே, இட் வில் அதாவது திருப்பி உங்களை வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்க ரொம்ப நாளா ஜஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து திருப்பி நீங்க உள்ள போகும்போது வெரிஃபிகேஷன் கேட்கும். லிங்க்டின் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் கம்பேரிட்டிவ்லி, பிகாஸ் தே வாண்ட் டு மெயின்டைன் த ப்ரொஃபஷனலிசம் அண்ட் குவாலிட்டி. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பேஜும் கிரியேட் பண்ணிட்டேன். நவ் ஐ வாண்ட் டு ரன் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ வேர் ஐ கேன் யூஸ் இட், இங்கே அட்வர்டைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லாட்டினா இங்க வந்து அட்வர்டைஸ் ஆன் லிங்க்டின் அப்படின்ற ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபார் தட் ஐ எம் கிளிக்கிங் அட்வர்டைஸ் ஆன் லிங்க்டின். கிரியேட் கேம்பெயின். ஸோ நேரம் எங்க போகும்னா கேம்பெயின் மேனேஜருக்குள்ள போகும். ஸோ திஸ் இஸ் த டேஷ்போர்ட் ஆஃப் LinkedIn ads. Okay, so what is the step we have to follow when we create an ad, any ad? First open avanga. First we need to create a page, then conversion we need to create, then conversion event we need to create. Conversion under the base pixel, base tag நீங்க வந்து ஹெட்டர்ல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும். இங்கே அதே தான். அப்புறம் கன்வர்ஷன் ஈவெண்ட் இருந்தது, பேஜ் வியூ, ஃபார்ம் சப்மிட், ஆட் டு கார்ட், இது எல்லாமே வந்து கன்வர்ஷன் ஈவெண்ட்ஸ். தென் யூ நீட் டு ஆட் பில்லிங். ஓகே, பில்லிங் எல்லாத்துலயும் சேம் தான். நீங்க போய் உங்க அக்கௌண்ட் நம்பர் இல்ல ஜிஎஸ்டி ஏதாவது இருந்தா நீங்க ஆட் பண்ணணும். And then you need to create the campaign. All right. So, ingeyum, sorry, missed it. AUDIENS, audiences நீங்க create பண்ணியாச்சு. So this is the flow for any advertisement. Clear? Now we are going to the dashboard. Dashboardல உங்களுக்கு மெஷர்னு ஒரு ஆப்ஷன். ஓகே, அந்த மெஷர்ல போனீங்கன்னா you will have signals manager. நமக்கு கூகுள் என்ன இருந்தது? கூகுள் வந்து கன்வர்ஷன் கிரியேட் பண்றது எப்படி? வாட் வாஸ் த பாத் இன் கூகுள்? இதை உங்களோட டேபிளா கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். கூகுள்ல வந்து கன்வர்ஷன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னா கூகுள் ஆட்ஸ் சொல்லு. கோல்ஸ், சம்மரி, and create conversion. மெட்டால எதுக்குள்ள போனோம்? ஈவென்ட்ஸ் மேனேஜர், அப்புறம் கிரியேட். லிங்க்டின்ல சிக்னல்ஸ் மேனேஜர் அண்ட் கிரியேட். கூகுள் ஆட்ஸ்ல கன்வர்ஷனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பேஸ் பிக்சலுக்கு கூகுள் டாக், மெட்டாவுக்கு செல், லிங்க்டினுக்கு இன்சைட் டாக். ஓகே, சோ இங்க மெஷர் ஒரு நிமிஷம், மெஷர் சிக்னல்ஸ் மேனேஜர் கிரியேட். ஓகே, இங்க வந்து இன்சைட் டாக் இருக்கும். ஓகே, கிளிக் தட். நீங்க கூகுள் டாக் மேனேஜர் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வரும். அது வந்து அதுக்கப்புறம் நீங்க இதுல தான் பண்ணுவீங்க கூகுள் டாக் மேனேஜர். இட் இஸ் வெரி ஈஸி டு டு தட். சரியா? கூகுள் டாக் மேனேஜர் தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க they will not touch the code at all.
ஓகே, ஸோ இன்சைட் டேக் கூகுள் டேக் மேனேஜர் கிளாஸ் நடந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க வந்து டேக் மேனேஜர் மூலமா இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இங்க என்னன்னா கீழே வரும்போது சூஸ் ஹவு டு இன்ஸ்டால் யுவர் டேக். ஐ வில் இன்ஸ்டால் மை டேக் மை செல்ஃப். சரியா? ஐ டோன்ட், இப்போ ஐ வில் யூஸ் டேக் மேனேஜர், எனக்கு டேக் மேனேஜர் தெரியாது. ஸோ ஐ எம் யூசிங் ஐ வில் இன்ஸ்டால் த டேக் மை செல்ஃப். இங்க மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். டேக் எங்க கூட பேஸ் பண்ண நான் சொன்னேன், லிங்க்டின் மட்டும் அது பாடியில பேஸ் பண்ணும். சரியா? கூகுள்ல வந்து யூ நீட் டு பேஸ்ட் இட் இன் ஹெட், மெட்டால ஹெட், லிங்க்டின்ல மட்டும் பாடி. உங்களுக்கு தெரியலன்னா இங்கே போட்டிருக்கும் பேஸ்ட் தி இன்சைட் டேக் பிலோ இன் தி வெப்சைட்ஸ் குளோபல் ஃபூட்டர் ரைட் அபௌட் தி க்ளோசிங் டேக் ஆஃப் பாடி. அதாவது HFCM இருக்கு இல்லையா, HFCMல ஹெட்டர்னு கொடுப்பீங்க, மத்ததுல இதெல்லாம் ஃபூட்டர்னு கொடுங்க. அவங்க அதான் பாடி கீழே தான் வரும். ஃபூட்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா கீழே போய் பேஸ்ட் ஆயிடும். லிங்க்டின்ல மட்டும். பட் டேக் மேனேஜர்னு ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஹெட்டரா ஃபூட்டரான்றதை நீங்க கவலைப்பட தேவையில்லை, அதுவே எல்லாமே பண்ணிக்கலாம். இதை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு then you have to verify it. Okay, as usual நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு you need to go to tag explorer னு ஒன்னு சொன்னல, the tag explorer இந்த plugin குள்ள போனீங்கன்னா அது லிங்க்டின் tag அப்படின்னு காமிக்கும். ஓகே, இந்த ஐடி அங்க காமிக்கணும். ஐடி தெரியுதா? 7237 அந்த ஐடி வந்து அந்த பிளகின்ல காமிக்கணும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் கிரியேட்டிங் தட் இங்கேயே கிரியேட் கன்வர்ஷன் இருக்கும். கிளியர்? ஸோ கிரியேட் கன்வர்ஷன் மத்தெல்லாம் தனித்தனியா நீங்க பண்ணணும். இங்க அதுலயே அதே டேஷ்போர்ட்ல அப்படியே இருக்கு. கிரியேட் கன்வர்ஷன். கன்வர்ஷன் வந்து ஐ எம் சேயிங் sample page. Select the category of conversion. Page view, video view, register event, sign up, download, lead, book appointment, add to cart, qualified lead என்ன அப்படின்றது ஃபுல்லா கேக்குது. சரியா? நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஐ எம் சேயிங் key page view. வந்து 20 ரூபாய் அப்படின்றதெல்லாம் நீங்க இங்க கொடுத்துருங்க. அப்புறம் இது வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த கிளிக்ஸ் ஆர் வியூஸ், அது 90 டேஸ், ஒரு கிளிக்ஸ் வந்து 90 டேஸ்ல வந்து கவுண்ட் பண்ணுங்க, இல்ல வியூஸ் வந்து 90 டேஸ்ல கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டா கொடுத்துருக்கு. அது அப்படியே விட்டுரு. யூ நீட் நாட் 90 டேஸ்ல அந்த கன்வர்ஷன் கவுண்ட் ஆகும். அப்படி அட்ரிபியூஷன் சொன்னல, ஒரு கிளிக் வந்ததுக்கு அப்புறம் 90 டேஸ்ல அந்த கன்வர்ஷன் கவுண்ட் ஆகும். இது வந்து அந்த அட்ரிபியூஷன் லாஸ்ட் டச் செட், லாஸ்ட் டச் லாஸ்ட் செட் அதெல்லாம் அப்படி விட்டுருங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. அண்ட் கம் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது கேக்குது வெப்சைட் ஆக்ஷனா இல்ல வந்து மேனுவல் கன்வர்ஷன் செட்டப்பா இல்ல டேக் மேனேஜர். சரி, டேக் மேனேஜர் தெரிஞ்சு ஐ கேன் டூ டேக் மேனேஜர் ஆல்வேஸ் ஐ கோ டு மேனுவல் செட்டப். இங்க பேஜ் லோடா இல்ல ஈவென்ட் ஸ்பெசிபிக்கா கேக்குது. சரியா? நம்ம பேஜ் லோட என்னன்னா URL வச்சு தான் நான் ட்ராக் பண்ண போறேன். இது நீங்க கொடுத்தீங்கன்னா திருப்பியும் நீங்க வந்து இந்த கோடை எடுத்துட்டு கொண்டு போய் நீங்க பேஸ்ட் பண்ணணும். அது நமக்கு தேவையில்லை. So I'm going to give page load. So இங்க starts with equals contains இருக்கு. நான் contains கொடுத்துட்டு நான் வந்து sample அப்படி நான் கொடுத்துட்டு I'm going to give next step. Clear இது வரைக்கும்? Going to give next step. Next step முடிஞ்சு இதெல்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு I'm going to create. இதெல்லாம் கிரியேட் பண்ண போறேன். சரியா? So already I've created one. அதனால அதை வச்சு நான் ரன் பண்ண போறேன். பட்ஜெட் இல்ல, அது வந்து ஒரு கன்வர்ஷனுக்கு நீங்க எவ்வளவு ஒரு கன்வர்ஷன் எவ்வளவு நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஓகே, இது கிளியரா? நெக்ஸ்ட் வந்து go to plan audiences. பிளான்ல ஆடியன்சஸ் இருக்கும். go to audiences, create audience. இப்போ நீங்க ப்ரெடிக்டிவ் ஆடியன்ஸ் நீங்க கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆடியன்சஸ்
கிரியேட் ஆனாதான் ப்ரெடிக்டிவ் கிரியேட் பண்ண முடியும். அதாவது எனக்கு ஆடியன்ஸ் இருந்தா மட்டும்தான் நான் சொல்லுவேன் லுக் அலைக். எனக்கு ஆடியன்ஸே இல்லை, இல்லாத போது நான் ஜீரோல இருக்கும், நான் எப்படி லுக் அலைக் கொடுக்க முடியும்? ஸோ எனக்கு இப்போ இது enable ஆகாது, ஏன்னா unable to create predictive audience. So I can create matched audience சொல்லி கிரியேட் பண்ணேன். அதாவது என்னோட கம்பெனி கான்டாக்ட், இல்ல இங்க கம்பெனி பேஜ், கன்வர்ஷன்ஸ், ஈவெண்ட், சிங்கிள் இமேஜ், வெப்சைட், இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு எனக்கு வந்தவங்க எல்லாம் ட்ராக் பண்ணி கொடுங்க. ஸோ நான் வந்து இங்க வெப்சைட் முதற்கொண்டு நீங்க வந்து அதுக்குள்ள கொண்டு வரலாம், இல்ல 180 days முதற்கொண்டு URL நீங்க ட்ராக் பண்ணும். அது எந்த பேஜுக்கு வந்தவங்களை நீங்க ஆடியன்ஸா கலெக்ட் பண்ண போறீங்கன்னா, சாம்பிள் பேஜுக்கு வந்தவங்க ஆடியன்ஸா கலெக்ட் பண்ண போறேன். And I am giving next, agree and create. So நான் வந்து இப்போ ஒரு ஆடியன்ஸுக்கான ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ now I have created a conversion, I have created a conversion action, I have created an audience. பட் ஆட் ரன் ஆகும்போது இந்த சாம்பிள் பேஜுக்கு வர்றவங்க எல்லாமே அதுல வந்து ஆட் ஆவாங்க. Now we'll run the ad. இதுல என்னன்னா every ad will be very very similar except வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே மாறுமே தவிர அந்த ஆட் ரன் பண்ற ப்ராசஸ் எல்லாமே சேமா இருக்கும். அட்வர்டைஸ் இங்க வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் கேம்பெயின். மேல கிரியேட் இருக்கும், இங்கே வந்து கேம்பெயின் ஆட் செட் ஆட்ஸ், இதுதான் வந்து அதோட ஃப்ளோ. ஓகே, ஸோ கிரியேட் கேம்பெயின். கேம்பெயினோட நேம் கொடுத்துருங்க. வாட் டைப் ஆஃப், நான் வந்து மே அவேர்னஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இவ்வளோ ஆட்ஸ் இருக்கு. முன்னாடி எதுன்றது இதுல சேல்ஸ் இருந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ், நான் பிராண்ட் அவேர்னஸ் ரன் பண்ணுவேன். நீங்க வந்து என்கேஜ்மெண்ட் அண்ட் வீடியோ வியூஸ், இது மூணுமே இட் இஸ் டிட்டோ. இது ரெண்டுமே சேமா இருக்கும். இது ரெண்டு மட்டும் லைட்டா, இது வந்து லீட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆட் பண்ணும், இதுல ஜாப் அப்ளிகேஷன் பண்ணலாம். பிராண்ட் அவேர்னஸ் ஆப்ஜெக்டிவ், பிராண்ட் அவேர்னஸ். இது வந்து இது நீங்க டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் செலக்ட் த டெய்லி பட்ஜெட். அது ஒரு 300 ரூபா கொடுக்குறேன். டெய்லி பட்ஜெட் அங்கே 300 ரூபா. அண்ட் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸிமம் டெலிவரி, அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் ஹியர். எண்ட் டேட் கொடுக்கலனா பட்ஜெட் இருக்கிற வரைக்கும் அது ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் கிவ் 1500. 1500. இங்கே கிளாசிக் ஆக்சலரேட் கொடுத்தா ஏ வந்து எல்லாம் டிராப் பண்ணிட்டு இருக்கோம். ஐ அம் கோயிங் டு கிவ் கிளாசிக். மேனுவலா நான் பண்ண போறேன். அண்ட் கிவ் நெக்ஸ்ட். ஸோ பிராண்ட் அவேர்னஸ் நீங்க வந்து நம்ம பிராண்ட் அவேர்னஸ் உங்களோட லேண்டிங் பேஜோட இல்ல உங்க வெப்சைட்டோட லிங்க் நீங்க கொடுத்துருங்க. வில் அனலைஸ் சோர்ஸ் URL டு ஆப்டிமைஸ் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் கிரியேட் டிராஃப்ட் அப்படின்னு கேக்குது. இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, இங்க வந்து ஆட்டோ டார்கெட்டிங்னு கேக்குது. ஆடியன்ஸை ஆட்டோ டார்கெட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. எனக்கு அதுவும் வேண்டாம், நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க சேவ்ட் ஆடியன்ஸ் கேக்குது. சேவ்ட் ஆடியன்ஸ், we don't have any audience added it. இங்க வந்து ஆடியன்சஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா
அதுவே ஒரு 35 டைப் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்கும். யாரை டார்கெட் பண்ணுவோம், அதாவது மெம்பர்ஸ் வித் பேச்சுலர்ஸ் டிகிரியா, இல்ல பயோடெக்கா, பிட்காயினா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸா அப்படின்றது ஃபுல்லா இங்க வந்து ஐடி டிசிஷன் மேக்கர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. வேணும்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ வாண்ட் யூ கேன் சூஸ் திஸ் ஒன், ஐடி டிசிஷன் மேக்கர்ஸ். இங்க வந்து I'm giving கோயம்புத்தூர். Your audience profile set to English. To delivery and research minimum audience size of 50,000. இது 8,200 தான் இருக்கு. ஓகே. இங்க வந்து ஜாப் சீனியாரிட்டிஸ் அந்த இதெல்லாம் அதுவே, அதாவது இன்க்ளூட் எனி பீப்புள் எனி ஆஃப் த ஃபாலோயிங் அட்ரிபியூட்ஸ் வேணும்னா யூ கேன் ஆட் தம். விபி, சிடிஓஸ், சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வேணும்னா யூ கேன் ஆட் தட். இப்ப ஆடியன்ஸை ஃபர்தரா நீங்க வந்து நேரோ டவுன் பண்ணணும்னா இதுல ஒரு பியூட்டி என்னன்னா யூ கேன் ஆடியன்சஸ் நீங்க ஆல்ரெடி இருக்குன்னா, இப்ப நமக்கு ப்ரெடிக்டிவ் ஆடியன்சஸ் எதுவும் இல்லை, லிஸ்ட் அப்லோட்ல ப்ரெடிக்டிவ் இல்ல, லுக் லைக் வி ஹேவ் நாட் கிவன், ரீடார்கெட்டிங், தேர்ட் பார்ட்டி வி டோன்ட் ஹேவ் எனி ஆஃப் தி ஆடியன்சஸ். ஸோ இதுக்குள்ள போ, இதுல போனீங்கன்னா யூ கேன் டார்கெட் பர்டிகுலர் கம்பெனி. எனக்கு வந்து கம்பெனி கேட்டகரி, கம்பெனி நேம்ஸ் நான் கொடுக்குறேன்னா, இப்போ வந்து வெப்நாக்ஸ். ஸோ இந்த வெப்நாக்ஸ்ல இருக்கிற இந்த 200 எம்ப்ளாயிஸை நான் டார்கெட் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் லைக் திஸ். ஓகே. இப்போ கம்பெனியோட கனெக்ஷன், கம்பெனி ஃபாலோவர் ஆஃப், இல்ல கம்பெனியோட சைஸ் இதுல ஆக்டிவேட் ஆகல, கம்பெனியோட ரெவென்யூ, கம்பெனி சைஸ் முதல் கொண்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கம்பெனி கேட்டகரி வரும், இதுல டிசேபிள்டா இருக்கு. கம்பெனி கேட்டகரினா உங்களுக்கு ஆட்டோமொபைலா இல்ல வந்து ஐடி அப்படின்றது எல்லாமே இங்க சூஸ் பண்ணிக்கலாம். மேல வந்து ஐடி டிசிஷன் மேக்கர்ஸ் ஐடி பண்ணனால அதை எடுத்து விட்டு பார்க்கலாமா? bachelor's degree. Get narrow audience attributes. இப்ப கம்பெனி கேட்டகரி வருது பாருங்க. ஏன்னா நம்ம ஐடி டிசிஷன் மேக்கர்னா கம்பெனி கேட்டகரிஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட். ஸோ கம்பெனி கேட்டகரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மர்ஜர்ஸ் அக்யூசிஷனா இல்ல ஃபார்ச்சூன் 500 என்ன தெரியுமா? ஃபார்ச்சூன், ஃபோர்ப்ஸ். ஸோ தேர் மேகசின். அவங்க வந்து they will do a survey every year saying who is the top 500 companies, top 100 companies. ஸோ அந்த 500 companies டார்கெட் பண்ணுமா அப்படின்றது எல்லாமே நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கம்பெனி கனெக்ஷன்ஸ், மைக்ரோசாஃப்டோட கனெக்ஷன்ஸ், மைக்ரோ ரிலேட்டடா இருக்கிற மற்ற கனெக்ஷன்ஸ் என்னன்றது எடுத்துக்கலாம். தென் கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனி நேம், கம்பெனி சைஸ். எனக்கு வந்து 10,000க்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் மாதிரி தான் டார்கெட் பண்ணணும்னா இதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூ கேன் சூஸ் த கம்பெனிஸ். டெமோகிராஃபிஸ் அகெயின் நம்ம பார்த்த மாதிரி தான், மெம்பரோட ஏஜ், மெம்பரோட ஜெண்டர், டிவைசஸ், ஓஎஸ்ஆ இல்ல டிவைஸ் டைப் வந்து மொபைல், டெஸ்க்டாப், டேப்லெட், இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க எஜுகேஷன், ஸோ டிகிரி, வாட் ஆல் டிகிரி யூ வாண்ட் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து எனக்கு ஃப்ரெஷர் வேண்டாம், எனக்கு ஒரு 3 இயர்ஸ்ல தான் வேணும்னா யூ கேன் செலக்ட் ஃப்ரம் 3 to 12 years. அந்த மாதிரி யூ கேன் செலக்ட். சரி, இப்படிதான் நீங்க ஆடியன்ஸை சூஸ் பண்ணணும். அண்ட் ஆட் ஃபார்மேட், சிங்கிள் இமேஜ், கரோசல், வீடியோ, டாக்குமெண்ட் ஆர் ஈவெண்ட், எனிதிங் யூ கேன் கிவ். இப்போதைக்கு சிங்கிள் இமேஜ் கொடுக்குறேன்.
tracking parameter I have not taken, I'll take it. And LinkedIn audience network நான் remove பண்ணி விட்டுறேன். And budget scheduling இதெல்லாமே அப்படியே இருக்கும். இதனால எந்த சேஞ்சுமே நீங்க பண்ண தேவையில்லை. அண்ட் கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து இப்போ நம்ம பேஜ் வியூன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கன்வர்ஷன் இருக்கு. ஓகே, இது வந்து அவேர்னஸ் கேம்பெயின். அதனால இது கன்வர்ஷன் ட்ராக்கிங் ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்க கொடுத்தா போதும். இப்போ உங்க லேண்டிங் பேஜ் வரவங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும்னா யூ கேன் கிவ் இட். இல்லாத பட்சம் ஜஸ்ட் இதுல பப்ளிசிட்டிக்காக தான். இதுல வந்து நீங்க லீட் எல்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஆஃப்டர் கிவிங் திஸ் கோ டு நெக்ஸ்ட். இது கிரியேட் ஆட். அது டிராஃப்ட் வித் ஏன்னு கூட கொடுக்குறேன். கிரியேட் ஸோ இன்ட்ரோடக்டரி டெக்ஸ்ட் வந்து நீங்க அங்க யூஆர்எல் கொடுத்துருந்தீங்கன்னா ஆர்எல்ஸ் உங்களோட ஏற்கனவே கொடுத்த யூஆர்எல் வச்சு இது டிஃபைன். நீங்க ஜஸ்ட் டிராஃப்ட் ஏஐ கொடுங்க. நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. அட் எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல கொடுக்கும். விச் எவர் இஸ் குட் ஃபார் யூ, யூ கேன் அக்செப்ட் இட். இல்லை நீங்க கூட டைப் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி தட் இதில் சூஸ் பண்ணுவோன்ட்டு. அப்புறம் இங்க நீங்க வந்து உங்களோட இமேஜ் இல்லை வந்து எதனால நீங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி ஐ ஆடட் அன் இமேஜ். நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க ஆல் டெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல், பட் ஆட் யுவர் keyword. Keyword, if you have a keyword for it, add the keyword here. Destination URL, உங்களோட landing page URL. ஹெட்லைனுமே இங்க டிராஃப்ட் கொடுத்துக்கலாம். கால் டு ஆக்ஷன், அப்ளை, டவுன்லோட், வியூ, லேர்ன் மோர், இது வேணும் நீங்க கொடுங்க. I'm choosing this. கொடுத்த உடனே உங்களோட ஆட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு they can click here, it will come to your landing page. இப்பொழுது உங்க லிங்க்டின்ல இருக்குது மொபைல் ஃபீடு. மொபைல் ஃபீல்ட்ல மட்டும் தான் வருது. மொபைல் மட்டும் சூஸ் பண்ணாம என்ன டெஸ்க்டாப் ஃபீல்ட் வரலையே. டெஸ்க்டாப் ஃபீல்ட் சரி, அடுத்த ஆட்ல பார்க்கலாம். So this is how your ad will appear. And give save ads. Save ads. And இங்க வந்து ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாம் ஓகேவா அப்படி பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு இங்க வந்து கிரியேட் 5 more ads to improve performance, draft 4 more ads இருக்கு. நம்ம நேற்று மெட்டால பார்த்த மாதிரி அதுவே 4 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆட் வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். And give next. Here you have to add your payment details. Payment details எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் ஓகேனா then in the agree and launch. இல்ல நான் வந்து இப்ப இந்தியன் கொடுத்தேன். அந்த ஆடியன்ஸை சேஞ்ச் பண்ண ஐடி டிசிஷன் மேக்கர்ல நான் பேச்சுலர்ஸ் டிகிரி கொடுத்துருக்கேன். And give agree and launch ad set. This is awareness ad of LinkedIn. இதுல வந்து ஆட் எல்லாம் செட் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆனா காசு தான் ஜாஸ்தி. காசு ஜாஸ்தி, லீடும் வரும். ஆனா ரொம்ப ரிஃபைண்டா இருக்கும், ஆனா குவாலிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேம்பெயின் வெப்சைட் விசிட்ஸ் சேம் தான். நீங்க just if you see through, everything will be the same. 1500 நான் கொடுக்குறேன். campaign name, website. Next, classic. Next,
வெப்சைட் விசிட், கிவ் யுவர் நேம் வாட் எவர் யூ விஷ் டு. இது வேணும்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா வேண்டாம், நம்ம மேனுவலாவே நம்ம ஆட் பண்ணிடலாம். தட் இஸ் பெஸ்ட். ஸோ இங்க வந்து நான் இப்போதைக்கு இந்தியான்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து ஆடியன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் நான் என்ன பண்றேன், கம்பெனி கேட்டகரி ஆட்டோமொபைல் இல்ல. ஸோ கம்பெனி ஃபண்டிங் ஸ்டேஜஸ், மர்ஜர்ஸ், அக்விசிஷன், கம்பெனி பிசினஸ் டைப்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கு. பிரைவேட்லி ஹெல்ட் கம்பெனிஸ். Company industries, okay. Company industries like you can choose. இங்க ஆட்டோமொபைல் இல்லையோ, transportation, okay. Accommodation and food services, consumer, automobile இல்ல. So here you can choose your audience, come down, single image எது வேணா கொடுத்துக்கலாம். நம்ம வெப்சைட் விசிட் ஈவென்ட் கொடுத்து பாப்பா. ஈவென்ட் URL tracking is same. இங்க வந்து லிங்க்டின்ல மட்டும்தான், ஆடியன்ஸ் நெட்வொர்க்ல போகாது. கேம்பெயின் பட்ஜெட் எவ்ரிதிங் இஸ் சேம். கன்வர்ஷன் ட்ராக்கிங் ஆப்ஷனல். ஏன்னா இங்க வந்து விசிட் தான் நீங்க ட்ராக் பண்ண போறீங்க, கன்வர்ஷன் ட்ராக் பண்ணல. ஓகே, அண்ட் கிவ் நெக்ஸ்ட். அது எவ்வளவு கிளிக்னு உங்களுக்கு தெரியும்ல. கிரியேட் நியூ, ஈவென்ட் டெஸ்டினேஷன் வேணும். name this ad Microsoft launch. இப்போ இங்க ஈவெண்டோட நேம் கொடுங்க, Azure 2026. ஈவென்ட் டைப் ஆன்லைனா இன் பர்சனா? நான் இன் பர்சன் கொடுக்குறேன். கொல்கத்தா எங்க தெரியுதா? பூஜா. ஸ்டார்ட் டேட் 29th நாளைக்கு டேட். என் டேட் அப்போ ஒரு 9:30 AM. அட்ரஸ் வந்து ராம்நகர். நம்பர் 18 SRT வருது. கால் டு ஆக்ஷன், சைன் அப் வராது. அட்டெண்ட்ல ரெஜிஸ்டர் வரும். அட்டெண்ட் கொடுத்துடலாமா? அட்டெண்ட், ஆட் இமேஜ். இதுல இமேஜுக்கு இருக்குது அந்த டைமென்ஷன். இதுல இமேஜ் சைஸ் ஒண்ணு போதும், மல்டிபிள் தேவைப்படாது. ஏன்னா இதுல லிங்க்டின் ஃபீடு மட்டும் தானே வருது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே அந்த ஈவெண்டோட டீடைல்ஸ் இருக்கும், வியூ ஈவெண்ட் இருக்கும். அது கிளிக் பண்ணா இல் கோ டு தி ஈவென்ட் பேஜ். நேரம் இந்த பேஜுக்கு போகும், அங்க போய் நீங்க புக் பண்ற மாதிரி. ஓகே, அண்ட் சேவ் ஆட், அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ, பில்லிங் டீடைல்ஸ் அண்ட் லான்ச். நம்ம கொடுத்ததை தாண்டி அதுக்கு ஆமா எக்ஸ்பேண்ட் தேவையில்லை. கேம்பெயின் இது ரெண்டும்
அப்படியே சிமிலரா தான் இருக்கும். என்கேஜ்மெண்ட் பிராண்ட் அவேர் சேமா இருக்கும். வீடியோ வியூஸ்னா இமேஜ் கொடுத்ததுக்கு பதில் வீடியோ கொடுக்கணும், அவ்வளவுதான். அந்த கீழே வந்து சிங்கிள் இமேஜ் இருந்ததுல அது கூட வீடியோ, அவ்வளவுதான். அது ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே வெப்சைட் கன்வர்ஷன் போலாம். வெப்சைட் கன்வர்ஷன், எவ்ரிதிங் இஸ் சேம். campaign name, website conversions, next classic, next website conversion, nothing will change. எல்லாம் அப்படியே இருக்கும். You can do what you did in the previous thing. இது வேணும்னா இதுதானே கேட்டேன், நம்ம எடுக்க தேவையில்லை. If you have any doubt, just forward here. Reach people who are similar to your target audience based on attributes. அதாவது அதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணுமான்னு கேக்குது. இல்ல, நம்ம செலக்ட் பண்ண ஆடியன்ஸ் தான் காமிக்கும். அது தாண்டி அது ஏன்னா நீங்க நான் ரொம்ப கட்டி போடாத, என்ன அப்படியே இன்னும் கொஞ்சம் அலோவ் பண்ண அப்படின்ற மாதிரி. நீங்க வீடியோ இருக்கா, அந்த வீடியோ வியூஸ்ல இந்த வீடியோ மட்டும் நீங்க கிளிக் பண்ணலாம். சரிங்க, ஒரு தடவை வீடியோ கொடுத்து பார்க்கலாம். வீடியோ வெப்சைட் கன்வர்ஷன் தான் கொடுத்துருக்கேன், ஆனா வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எடுத்து விடுறேன். இங்க கன்வர்ஷன் ட்ராக்கிங் ஆப்ஷனல் கிடையாது. மற்ற இடத்துல ஆப்ஷனல் இருந்துச்சுல, இங்க வந்து மேண்டேட்டரி. ஓகே, ஸோ இங்க செலக்டிங் த பேஜ் வியூ. இது நீங்க வெரிஃபை பண்ணணும், சரி, அன்வெரிஃபைட் இருக்கக்கூடாது. நீங்க அந்த டேஸ்ட் டபிள்யூபில போய் அது பேஸ்ட் பண்ணி கன்வர்ஷன் ஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ண அண்ட் கிவ் நெக்ஸ்ட். அவ்வளவுதான். மற்ற அங்க போகும்போது சேம் தான், ஆட்ஸ் எல்லாம் சேமா தான் இருக்கும். நியூ ஆட்ஸ், add videos, இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து ரன் ஆகும். So this is how your video will be displayed. Mobile feed. Okay. And then headline, give your landing page URL, give your CTA, and save ad, review, billing detail, and launch. Okay, வா. அந்த வெப்சைட் கன்வர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இது தேவை. கன்வர்ஷன்ஸ், கஸ்டம் கன்வர்ஷன்ஸ் தேவை. மற்றது கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, ஆனா மேண்டேட்டரி கிடையாது. கேம்பெயின், லீட் ஜெனரேஷன், சேஃப். இவங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஆடுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அது கிளிக் பண்ண, அது அந்த ஆடு கிளிக் பண்ணும்போது அந்த ஐடி தான் ஜெனரேட் ஆகும். எடுத்துக்காது, எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்தா வந்து ஓகே ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கணும். சான்ஸ் இருக்கு. ஏன்னா மைக்ரோசாஃப்டும் கூகுள் ஆடும் நீங்க ரன் பண்ணும்போது தேர் ஆர் சான்சஸ் ஃபார் பாத் டு டேக் த கிரெடிட். அது நீங்க கரெக்டா அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா செட் பண்ணி வைக்கணும். அப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கொடுக்கறது கஷ்டம் தான், ஆனா தனித்தனி லேண்டிங் பேஜ் கொடுத்தா ரொம்ப நல்லது. இஃப் யூ ஹேவ் an option, do that. நேம் வந்து லீட்ஸ், லீட் ஜெனரேஷன், இதெல்லாம் ஓகே. ஆடியன்ஸ், இதெல்லாமே சேம். எல்லாம் சேம் தான். URL ட்ராக்கிங், எவ்ரிதிங் அப்படியே இருக்கும் டிட்டோ. இங்க ஆப்ஷனல் வந்துருச்சு.
இங்க என்னன்னா நீங்க லீட் ஃபார்ம் வச்சு தான் வாங்க போறீங்க. தட் இஸ் வை. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மெட்டல்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுல அந்த லீட் ஃபார்ம் வரும். மீடியா ஆட் பண்றேன். எக்ஸ்டர்னல் URL. இங்க லீட் ஜென் ஃபார்ம் நீங்க கொடுக்கணும். ஆல்ரெடி இருந்தா இந்த லிஸ்ட்ல இருக்கும். இல்லாட்டா கிரியேட் ஒன். ஸோ ஃபார்ம் நேம் வந்து ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்தாச்சு. லாங்குவேஜ் ஹெட்லைன் என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட்ல வந்து நமக்கு மொபைல் நம்பர் வேணும், சிட்டி வேணும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீஃபில்டா வரும். சரியா? அவங்க டைப் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க இங்க கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். மெட்டால எப்படி கொஸ்டின்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். வாட் இஸ் யுவர் கரண்ட் ஸ்டேட்டஸ்? இங்க ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸா இல்ல சிங்கிள் லைன் இன்புட்டான் இருக்கும். சிங்கிள் லைன் இன்புட்னா அவங்களே டைப் பண்ணணும். மல்டிபிள் சாய்ஸ்னா ஸ்டூடெண்டா இல்ல ப்ரொஃபஷனல் அப்படின்றது வந்து கொடுத்தீங்கன்னா இங்க செலக்ட் பண்ணா ஸ்டூடெண்ட் ஆர் ப்ரொஃபஷனல். திஸ் வே யூ கேன் கிவ் யுவர் கொஸ்டின்ஸ். ஒரு மெட்டால கொடுத்த மாதிரி தான் ஒரு 3 MCQவும் ஒரு சிங்கிள் லைன் இன்புட் கொடுங்க. பிரைவசி பாலிசி இஸ் மேண்டேட்டரி. ஏன்னா எல்லா யூஎஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அது. புது வெப்சைட் இருக்கான்னு பார்க்கல. அவ்வளவுதான். அண்ட் கன்ஃபர்மேஷன். கூகுள் ஆட்ஸ்ல லீட் ஃபார்ம் நம்ம கொடுக்கவே இல்லையே. நம்ம தான் கூகுள் ஆட்ஸ் லீட் ஃபார்மே வேணாம்னு சொன்னோம். லேண்டிங் பேஜ் URL. கண்டிப்பா பிரைவசி பாலிசி கொடுத்து வச்சு. ஆனா மெயினா இவங்க என்னன்னா லீட் ஃபார்முக்கு தான் பிரைவசி பாலிசி கேட்பாங்க. உங்க வெப்சைட்ல வந்து பண்றத உங்க வெப்சைட்லயே பிரைவசி பாலிசி ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ட் ஸோ எண்டிங் கார்டு தேங்க்யூ சொல்லிட்டு விசிட் வெப்சைட் வேணும். விசிட் வெப்சைட். நவ் அக்ரி அண்ட் கிரியேட். ஸோ மை ஆட் இஸ் ரெடி. மேல இப்படி ஆட் இருக்கும். கீழே வந்து சைன் அப்னு கொடுத்தா இந்த டெஸ்டினேஷனுக்கு இன்டர்வியூ இந்த அப்ரூவ் ஆனா இந்த டெஸ்டினேஷன் இங்க காமிக்கும். Then you can save ad and then publish the lead generation campaign. ஓகே. ஸோ இதுல மட்டும் தான் நீங்க ஃபார்ம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற இதெல்லாமே சேமா இருக்கும். அண்ட் த லாஸ்ட் ஆட் வாட் யூ see is that get job applicants ஒன்று இருக்கும். இதுதான் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஆடு. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணணும். என்னன்னா இங்க லிங்க்டின்ல யூ ஹேவ் ஜாப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா? ஜாப்ல போயிட்டு போஸ்ட் ஏ ஜாப் ஃபர்ஸ்ட் கொடு. அது கம்பெனி பேஜ் இருந்தா நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இங்க எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு தேவை. ஐ அம் கோயிங் டு கிவ் கண்டினியூ.
ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதுவே டைப் பண்ணி கொடுக்கும். ஆனா ஒரு தடவை just go through it and give continue. ஸ்கிரீனிங் கொஸ்டின்ஸ் இது இது தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஸ்கிரீனிங் கொஸ்டின்ஸ் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வேணுமா? ஐடல் ஆன்சர் எசென்ஷியல். இப்போ வந்து இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, என்ன பண்ணுவோம், அஸ்ஸாம்காரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருப்பான். லாங்குவேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா தமிழ். கான்வர்சேஷனா பேசினா மட்டும் போதும், இல்ல ப்ரொஃபஷனலா தெரியணுமா, இல்ல நேட்டிவ் அண்ட் பைலிங்குவலா? கான்வர்சேஷன் இருந்தாலே போதும், ஆனா எசென்ஷியல். அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணும் போதே இதெல்லாம் நீ எலிஜிபிளா அப்படின்னு கேட்கும். உனக்கு தமிழ் தெரியுமா? அவ எல்லாம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தது அப்ளை ஆகும். அப்படி அப்ளை பண்ணி உள்ள வந்தான்னா உனக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியாதுன்னா 4 திட்டு நம்ம திட்டலாம். ஏன்னா இதெல்லாம் கேட்டுதான் நாங்க சொன்னோம். டிரைவர்ஸ் லைசன்ஸ் எனக்கு மேண்டேட்டரி வேணும். இப்ப நான் வந்து ஒரு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் ஹையர் பண்றேன் அப்படின்னா எனக்கு மேண்டேட்டரி வேணும் அப்படின்றதுதான். சரியா? அண்ட் தென் ரிஜெக்ஷன் செட்டிங்ஸ்னா இப்போ ஒரு ப்ரொஃபைல் வருது, நமக்கு செட் ஆகும். ஸோ வி ஆர் ரிஜெக்டிங். அந்த ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அந்த மாதிரி போயிடும். ஓகே, மேனேஜ் அப்ளிகன்ஸ். ஐ வில் சென்ட் இமெயில் அப்டேட்ஸ் ஆன். நமக்கு இந்த மாதிரி இமெயில் அப்டேட்ஸ் வந்து இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு வேணும் அப்படின்றது. அப்புறம் இது வந்து அந்த ஹையரிங் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அவங்க டிபியில வந்து இந்த மாதிரி ஹையரிங் ஃப்ரேம் உங்களுக்கு ஐ எம் ஹையரிங்ன்றது வந்து and continue. பெய்டு ஃபீச்சர் பெய்டு கிடையாது. அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு ஜாப் போஸ்டிங் இருக்கும் மாசத்துக்கு, கொடுக்கறானான்னு பாப்பா. அதையும் போஸ்ட் வித்வுட் ப்ரொமோட்டிங். ஓகே, வேற 1021 ரூபா ஒரு நாளைக்கு கேட்கறான். போஸ்ட் வித்வுட் ப்ரொமோட்டிங் நான் கொடுக்குறேன். let us see if it is getting approved. Post without promoting. என்னோட ஜாப் போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன் ரிவ்யூ, யுவர் ஜாப் போஸ்ட் வில் பி ரிவ்யூட் வித்தின் 24 hours. ஸோ இது ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் இது ஆக்டிவ்னு காமிக்கும். இந்த மாதிரி ஜாபை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்டிவ் பண்ணி வைக்கணும். ஆக்டிவ் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க வந்து அந்த ஆட் ரன் பண்ண முடியும். அந்த ஆட் ரன் பண்ணும்போது ஐ ஷோ ஹவ் யூ கேன் புல் இன் திஸ் ஒன். இப்போ இது வந்து நீங்க ஜென்ரலா விடுறீங்க. இப்போ வந்து நான் ஒரு ஜாப் போஸ்ட் பண்ணிட்டேன், நான் விட்டேன். அது என்ன ஒரு இப்போ ஹெச்ஆர்க்கெல்லாம் போஸ்ட் பண்ணும்போது ஹெச்ஆருக்கு மட்டும் நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா 1/2 மணி நேரத்துல 50 ப்ரொஃபைல் வந்து 1/2 மணி நேரத்துல 50 ப்ரொஃபைல் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அவ்வளவுதான், அது மேல கொடுக்க மாட்டான். நீங்க இப்ப இதுலயே நீங்க பெய்டு பண்ணலாம். இது ஸ்மார்ட் கேம்பெயின் மாதிரி. இதுல நீங்க பே பண்ணி ரன் பண்ணலாம், அந்த காசுக்கானது கொடுத்துரும். நீங்க ஆட் மேனேஜர்ல போய் ரன் பண்ணும் போது இன்னும் ப்ரிசைஸ்டா நீங்க கொடுக்கலாம். இப்ப மெட்டால எப்படி ரன் பண்ண அதேதான். So in reviewல தான் இருக்கு. Anyways, I'll show you how to run the ad. Come to job applicants. Rest everything is same. அந்த கடைசியில வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணணும். 1500. Next. TM. இங்க next. இங்க கிளாசிக் மட்டும் தான் இருக்கு. Everything is same.
இதுல வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம கம்பெனி ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம கம்பெனி ஆட்களுக்கு அது போகக்கூடாது அப்படின்னு. ஸோ இங்க சிங்கிள் ஜாப் தான் ஆட் பண்ண போறேன், இமேஜ் கிடையாது. இமேஜ் கொடுத்தா நீங்க வந்து ஜென்ரலா ஒரு ஆட் ரன் பண்ற மாதிரி, ஜாப் கொடுத்து அப்ளை பண்ற மாதிரி வரும். வேற எதுல எனக்கு வேண்டாம். பட்ஜெட் யூ ஹேவ் டு ஸ்கெடியூல் இட். இங்க கன்வர்ஷன் ட்ராக்கிங் இஸ் ஆப்ஷனல். And come to next. Create new ad. Horizontal opening. இது கொடுத்துட்டு இங்க நீங்க சர்ச் பண்ணணும். இப்ப நமக்கு ஆக்டிவா இல்ல. ஆக்டிவா இருந்தா இப்ப இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அந்த பேரை நீங்க அங்க சர்ச் பண்ணும்போது அந்த ஜாப் அங்க வரும். Improve channel, complete a free verification and higher apps. இது ரிவ்யூ அப்ரூவ் ஆன உடனேயே இந்த டிராப் டவுன்ல அந்த ரிசல்ட் வரும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ண செலக்ட் பண்ண போது வேற எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, இப்படிதான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, மேல வந்து இந்த கொடுத்த டீடைல்ஸ் இருக்கும், இது வந்து கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் அதுல போய் அப்ளை பண்ற மாதிரி தான், வேற எந்த சேஞ்சுமே கிடையாது. இதுல நீங்க வந்து வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி யூ ஹேவ் given everything in the job. அந்த ஜாப் கிரியேட் பண்ணும்போது எல்லாம் கொடுத்துட்டீங்க, so you need not give anything. Okay, clear? This is all about LinkedIn ads. ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்ல நீங்க கிரியேட் பண்ணிடுங்க, எனக்கு தெரியும். எனக்கு இதுல வந்து டேஸ்ட் டபிள்யூபியில போய் பிக்சல் ஆட் பண்ணி எனக்கு கன்வர்ஷன் செட் பண்ணி எனக்கு ஆக்டிவ் மட்டும் பண்ணி பிஃபோர் 11:30 இங்க உட்காந்து 2 பேர் பண்ணுங்க. Jessina and Sneha, if possible, you also can do it. Okay, sir. Okay, thank you, bye.